ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் அவங்களுடைய கர்ப்ப காலகட்டத்தில் முக்கியமாக சாப்பிடவே கூடாத ஒரு 7 வகையான உணவுகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கிய ரீசன் அப்படிங்கிறது, நிறைய பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இந்த உணவுகளை சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இது தெரியாமல் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் சின்ன சின்ன உபாதைகளினாலையும் அவங்களுடைய குழந்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அந்த மாதிரி இழக்காமல் இருக்கிறதுக்கு அண்ட் உங்கள் ப்ரெக்னென்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு, உங்கள் குழந்தைக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 7 வகையான உணவுகளை நீங்கள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக ஏர்லி ப்ரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய முதல் 3 மாதங்களில் இதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா முதல் 3 மாதங்களில் தான் அதிகப்படியான இன்ஃபெக்ஷனோ இல்லை உங்கள் குழந்தைக்கு நோய் தொற்றுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தவிர்க்கக்கூடிய அந்த 7 வகையான உணவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸுடைய எல்லா டவுட்ஸுகளுக்குமான வீடியோஸ் வருது. வீக்லி அண்ட் மந்த்லி உங்கள் குழந்தை எந்த மாதிரி வளர்ந்துருப்பாங்க, குழந்தை வளர்ச்சிக்காக சாப்பிட வேண்டிய உணவுகள், முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள், முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட்டு, தூங்கக்கூடிய முறை, எந்த மாதிரி தூங்கணும், எந்த மாதிரி நடக்கணும் அண்ட் எந்த மாதிரி உட்காரணும், இதை பற்றின எல்லா விஷயங்களும், ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள் அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமனான திங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நான் சொல்லிடுறேன். இந்த உணவுகளை எல்லாத்தையுமே நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய ரீசன் அப்படிங்கிறது, இந்த உணவுகளில் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ்களும் நுண்கிருமிகளும் இருக்குது. நார்மலாகவே நம்ம இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால உங்கள் வயிற்றில் இந்த பூச்சிகள்னால் உருவாகும்னு சொல்லுவாங்கள்ல. பூச்சி வயிற்றில் இருந்தது அப்படின்னா உடம்பு ஏறவே ஏறாது எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி தான் பூச்சிகள் உருவானுச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபெக்ஷன், வெஜினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்காக தான் கர்ப்ப காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறதே நிறைய மாற்றங்களுக்கு உட்படும். அதில் இந்த நுண்குருமிகளால் வரக்கூடிய தொற்றுக்கள் இன்னுமே உங்களுடைய ப்ரெக்னன்சியும் சரி உங்களுடைய ஹெல்த்தையும் சரி வீக் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் முதலாவதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உப்பு பண்டங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஊறுகாய், நல்ல உப்பில் ஊற வச்ச ஊறுகாயாக இருக்கட்டும், கருவாடு, அதே மாதிரி அப்பளம், இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய கர்ப்ப காலத்தில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் உப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் கோர்க்கிறதுனால உங்கள் கை கால் வீக்கங்கள், உப்புசம், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் உடம்புல அயோடின் அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு யூரியா அளவு இன்க்ரீஸ் ஆகும். சிறுநீரக கற்களோ இல்லை சிறுநீரக தொற்றுக்களோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உப்பு பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. உப்பு பிஸ்கட் இந்த மாதிரினா இருக்குங்கள்ல, அது எல்லாத்தையுமே கர்ப்ப காலத்தில் முக்கியமாக ஏர்லி ப்ரெக்னன்சியில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ரெண்டாவதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல் உயிரினங்கள் சாப்பிட்றது. கடல்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே மீன்கள் நல்லா சாப்பிடுவீங்க. மீனில் அதிக அளவு புரோட்டீன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய நியூட்ரிஷியன்ஸ் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக போணுச்சுனாலும் ஆபத்து தான். அது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்குமே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. முக்கியமாக கடல் உயிரினங்கள் அப்படின்றதுல இறால், நண்டு, இது ரெண்டையுமே ஏர்லி ப்ரெக்னன்சியில் எடுத்துக்காதீங்க. ஏர்லி ப்ரெக்னன்சியில் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதனால் உங்கள் பேபி அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மெர்க்குரி நிறைஞ்ச மீன்களை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதாரண சின்ன மீன்களை எடுக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அதாவது சிலேப்பி மீன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செந்நகரை, அந்த மாதிரி குட்டி குட்டி மீன்களை எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. சுறா, சாலமன் மீன், இதுகளை எல்லாத்தையுமே ஏர்லி ப்ரெக்னன்சியில் எடுத்துக்க வேண்டாம். அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம். ஆசைக்கு 1 இல்லை 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துக்கங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மைதா நிறைஞ்ச உணவுகளை எடுக்காதீங்க. மைதா மாவால் ஆன இந்த பப்ஸாக இருக்கட்டும், இல்லை பரோட்டா, இல்லை மைதாவால் செய்யக்கூடிய எல்லா உணவுகளுமே உங்களுடைய ப்ரெக்னன்சியில் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது கர்ப்ப காலத்தில் அதிகப்படியான செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள், பழங்கள் எது சாப்பிட்டாலுமே நீங்கள் வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அதில் சில கெமிக்கல்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. சில நேரங்களில் அதில் வேறு ஏதாவது நுண்ணுயிரிகளோ இல்லை பாக்டீரியாஸோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கர்ப்ப காலத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும் நல்லா கழுவி, கீரைகள் வாங்கும் பொழுதுனா அதை நல்லா கழுவி அதில் 2 மிளகு போட்டு வேக வச்சு சாப்பிடுங்க. அது
அந்த கீரையில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அந்த பூச்சிகளுடைய விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த மிளகுல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டை எடுத்துக்காதீங்க. முட்டை எல்லாருமே எடுத்துக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஏன் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அரைகுறையாக வேக வச்சு சாப்பிடாதீங்க. அதாவது ஆஃப் ஆயில் சாப்பிடுவாங்கள்ல, அதுனா எடுத்துக்காதீங்க. முட்டை வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உள்ள மஞ்சள் கரு நல்லா வெந்திருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. அது வேகாமல் அரைகுறையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிர்களோ இல்லை நுண்கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் தான் பாலை நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. அதை கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிங்க. சூடாக குடிக்கிறது சிலருக்கு சூடாக குடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மீடியம் ஹீட்டில் நீங்கள் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சை பால் தயவு செஞ்சு குடிக்கவே குடிக்காதீங்க. இதில் பன்னீர், ஜீஸு இது எல்லாத்தையுமே நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அப்படியே அரைகுறை வேக்காட்டில் நீங்கள் சாப்பிடாதீங்க. இதே போல் தான் டீ, காஃபி இது எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. உங்கள் கர்ப்ப காலத்தில் அதிகப்படியான டீ குடிக்கிறது, அதிகப்படியான காஃபி எடுத்துக்கிறது அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கொஃபைன் அப்படின்ற அந்த ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே உங்கள் உடம்புக்கு கெடுதியும் கூட. நிறைய பேருக்கு எனக்கு டீ, காஃபி இல்லை அப்படின்னா தலைவலி வரும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கிறவங்க டெய்லி ஒரு காஃபியோ இல்லை ஒரு டீயோ எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுக்காதீங்க அப்படின்றது தான் இதோடைய கருத்து அப்படிங்கிறது. அதே போல் தான் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம நாட்டில் கிடையாது, இருந்தாலும் ஒன்ஸ் நான் சொல்லிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தயவு செஞ்சு கர்ப்ப காலத்தில் ஆல்கஹாலோ இல்லை அப்படின்னா ஸ்மோக்கிங்கோ எடுக்கிறது ரொம்ப ஆபத்து உங்கள் குழந்தைக்கு அண்ட் உங்களுக்குமே. டெலிவரி ரிஸ்கில் தான் அமையும். தயவு செஞ்சு இதை தவிர்க்கிறது நல்லது. இதே போல் தான் தயவு செஞ்சு கர்ப்ப காலத்தில் நீங்கள் குளிர்பானங்களை எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க. தயவு செஞ்சு கடையில் வாங்கி அப்படியே குளிர்பானமாக குடிக்கிறது, ஐஸ் கட்டி சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருங்க. அதனால் ரொம்ப இரத்த சோகை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது ஹீமோகுளோபின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் தயவு செஞ்சு இதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ட்ரா 2 ஃபுட்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோடய சேனல் ப்ரெக்னன்சி வித் த்ரேசா. நான் உங்கள் த்ரேசா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு எதை பற்றியாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமையானது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.